இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. மனித வாழ்க்கையின் அடிப்படையே கூடி வாழ்தல் தான். பிறர் உதவியின்றி நம்மால் நலமோடு வாழ முடியாது. சமூக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். 50 வருடங்களுக்கு முன்பு வரை கூட்டு குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமாக இருந்தது. உலகில் இந்தியாவை தனித்துவப்படுத்தி காட்டியதும் இந்த வாழ்வியல் முறைதான். வாழ்வில் ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து தோள் கொடுத்து நிற்க நாலா பக்கமும் உறவுகள் இருந்தது. அப்போது நமக்காக 4 பேர் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் நம் மனதிற்கு நல்ல வலிமையை சேர்த்தது. ஆனால் இப்போது நாம் வாழும் வாழ்க்கை தனித்தீவாகி குடும்ப வாழ்வியல் முறைகளில் ஏற்படும் பிரச்சனைகளை நாமேதான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற சூழல் உருவாகியுள்ளது. பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு வயதான காலத்தில் தனிமையில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு பேசி மகிழ ஆட்கள் யாருமின்றி பலர் வாழ்ந்து வருகிறார்கள். பலர் இதனாலேயே உலக வாழ்க்கையிலிருந்து தனிப்படுத்தி இத்தனை வருட காலம் உழைப்பும் வீணாகிவிட்டது என்று விரக்தியில் இருக்கிறார்கள். இத்தகையவர்களுக்கு இப்போதுதான் புரிகிறது, நாம் இழந்தது தன்னுடைய குழந்தை செல்வத்தை. இத்தனை நாள் வரை நாம் சம்பாதித்த சொத்துக்களை விட என் உறவுகளே மேல் என்பது இப்போதுதான் புரிகிறது. பெற்ற பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கூட ஸ்கைப்பிலே கொஞ்சி மகிழும் வாழ்க்கைதான் இப்போது பெரும்பாலானோருக்கு அமைகிறது. மகனோ மகளோ கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு படிக்க வைத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்து இப்போது வழி நிறைந்த வாழ்க்கையைத்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். பெற்ற பிள்ளைகள் ஆளாளுக்கு ஒரு நாட்டில் வசிப்பதையும் அவர்கள் கை நிறைய சம்பாதிப்பதையும் உற்றார் உறவுகளிடம் பெருமையாக சொல்லும் போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் நாம் பெற்ற செல்வங்கள் நம்முடன் இல்லையே என்ற ஏக்கம் நம்மை அணுவாய் கொள்ளும். இதனால் வேதனைகள் தான் மிஞ்சுகிறது. பணம், ஆடம்பர வாழ்க்கை, இந்த 2 மட்டுமே வாழ்க்கையின் அச்சாணிகள் அல்ல என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அன்பும் பாசமுமே வாழ்க்கையின் வண்டியை மிக அழகாக வழிநடத்தி செல்கிறது. இதுவே நம் வாழ்க்கை பயணத்தை மிக மகிழ்ச்சியாக கொண்டு சேர்க்கிறது. நமது வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியானதாக அமைய வேண்டுமானால் கூடுமான வரை பெற்றோர், மனைவி, குழந்தைகள் என்று எல்லோரும் ஒன்றாக இருப்பதை வைத்து கொண்டு சிறப்பாக மகிழ்வுடன் வாழுங்கள். உற்றார் உறவுகளிடம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உரையாடி மகிழுங்கள். கிடைப்பதை கொண்டு கூடி வாழ்ந்து சிக்கனமாக செலவழித்து மெல்ல மெல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் சிறந்த வாழ்வியல் முறை. ஏராளமான சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொண்டு பேசி மகிழ யாருமே இல்லாத வாழ்க்கை என்ன சுகத்தை தந்துவிடப் போகிறது? நம் நாடு, நம் மக்கள், நம்முடைய வாழ்க்கை, இது அனைத்துமே தேவையான சில விஷயங்களிலிருந்து மெல்ல மெல்ல உயர்ந்து அதனுடைய ருசியை அதன் நுனியிலிருந்து அடிவரை உணர வைப்பதுதான் வாழ்க்கை. உறவும் நட்பும் சூழ ஒன்றாய் கூடி வாழ்வதே வாழ்க்கை என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.